தளபதி விஜய் அவர்களோட எக்கச்சக்கமான வீடியோக்கள் ஆதாரங்களா ரெடியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இப்ப சங்கீதா தரப்புல அவங்க வழக்கறிஞர் தெரிவிச்சிருக்காராம். அதை விட முக்கியமானது, ஏப்ரல் 20ஆம் தேதி இவங்க விசாரணை மீதான மனு வழக்கு விசாரணைக்கு வரும்போது அப்ப அந்த ஆதாரம் வெளியிடறதுக்கு சங்கீதா தயாரா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இப்ப அவங்களே தெரிவிச்சிருக்காங்க. சோசியல் மீடியா முழுக்க விஜய் அப்புறம் சங்கீதா இவங்களோட விவாதத்தை பத்தின செய்தி தான் ரொம்ப வைரலா பரவ ஆரம்பிச்சிருக்கு. கடந்த ஒரு 2 நாட்களாவே தளபதி விஜய் அவரோட அரசியல் பயணத்துல அவர் யாரு கூட கூட்டணி வைக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி பேச்சுக்கள் அடிபட்டு வந்துட்டு இருக்கு. கரூர் கூட்டணி அரசு சம்பந்தமா இப்ப டெல்லி போயிருக்கக்கூடிய விஜய் நாளைக்கு சிபிஐல ஆஜராகி விளக்கம் கொடுக்க போறாரு. அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் அவருடைய அரசியல் பயணத்துல என்ன மாற்றம் இருக்க போகுது, என்டிஏ கூட்டணி அப்படின்னு சொல்லக்கூடிய பாஜக அதிமுகவோட கூட்டணி வைக்க போறாரா, அவருக்கு தமிழகத்துல அப்படி கூட்டணி வச்சா எத்தனை தொகுதிகளை சீட்டு கொடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கு. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல தான் விஜய் அவரோட மனைவியா இருக்கக்கூடிய சங்கீதா கடந்த ஒரு 10 நாட்களுக்கு முன்னாடி செங்கல்பட்டு நீதிமன்றத்துல விஜய் மேல ஒரு விவகாரத்தை வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க. அதுல விஜய்க்கு ஒரு நடிகை கூட திருமணத்தை மீறிய உறவு இருக்கிறதாவும், தக்க நேரம் வரும்போது அந்த வீடியோஸ் நான் வெளியிடுவேன், அதுக்கான ஆதாரங்கள் என்கிட்ட இருக்கு, அந்த நடிகையோட பேரையும் வெளியிடுவேன் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே விஜய், நீ என்ன ரிவீல் பண்றது, நானே ஓப்பனா ஷேர் பண்றேன் அப்படிங்கிற அடிப்படையில த்ரிஷாவை ஒரு பொது நிகழ்ச்சி கூட்டு வந்து அதிர்ச்சி ஏற்படுத்தினாரு. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இப்ப இவங்க 2 பேருக்கு இடையில சுமூக தீர்வு ஏற்பட போகுது. 250 கோடி ரூபாய் பணத்தை வந்து ஜீவனாம்சமா கொடுக்கறதுக்கு விஜய் வந்து முன் வந்திருக்காரு. அதனால இந்த வழக்கு வந்து கோர்ட்டுக்கு போவாது அப்படிங்கிற மாதிரி பல வாந்திகள் பரவுச்சு. ஆனா அது எதுவுமே உண்மை இல்லை அப்படிங்கிறது இப்ப கன்ஃபார்ம் ஆயிருக்குதான். விஜய் அப்புறம் சங்கீதா இவங்க 2 பேர் மீதான அந்த வழக்கு இருக்கு இல்லையா, இதை பிளான் பண்ணபடி ஏப்ரல் 20ஆம் தேதி விசாரிக்க போறாங்க. அதைத்தான் மகளிர் விழா அப்ப விஜய் பேசும்போது, அது என்னோட பிரச்சனை, நான் பாத்துக்கிறேன், நீங்க உங்க ஒர்க்கை மட்டும் பாருங்க அப்படிங்கிற மாதிரி சில விஷயம் ஓப்பனா தெரிவிச்சிருந்திருக்காரு. அது அந்த அளவுக்கு ஒர்த்தல் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு. இந்த விஷயத்தாலதான் சங்கீதா ரொம்ப ட்ரிகர் இருக்காங்களாம். தனக்கு அழுத்தம் தரப்பட்ட அந்த நடிகரோட பெயரை வெளியிடணும்னு சொன்ன சங்கீதா இப்ப ஏப்ரல் 20ஆம் தேதி கண்டிப்பா இந்த வழக்கு விசாரணைக்கு வரும்போது நீதிபதிகள் கண்டிப்பா சங்கீதாட்ட இந்த கேள்வி முன் வைப்பாங்க. சாதாரணமா ஒரு நபர் மேல, அதுவும் ஒரு பெரிய பிரபலம் மேல இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கீங்க, ஒரு நடிகை கூட திருமணத்தை மீறிய உறவுன்னு சொல்லியிருக்கீங்கல்ல, அதுக்கு உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கு அப்படின்னு நீதிபதிகள் கேட்கும்போது அந்த இடத்துல சங்கீதா வெறும் வாய் வார்த்தையை மட்டும் சொன்னா அதை நீதிபதிகள் ஏத்துக்க மாட்டாங்க. அதுக்கான தக்க ஆதாரங்களை சங்கீதா கொடுத்தா மட்டும்தான் கோர்ட்ல விஜய்க்கு எதிரான வழக்கு அப்படிங்கிறது பதியப்படும். அது மூலயமா சங்கீதாவுக்கு விவாகரத்து கிடைக்கப்படும். அந்த ஒரு காரணத்துல இப்ப சங்கீதா தரப்புல என்ன முடிவு பண்ணிருக்காங்கன்னா, விஜய்க்கு எதிராக எக்கச்சக்கமான ஆதாரங்கள் அவங்க கையில இருக்கிறதாவும், அதை வந்து கோர்ட்ல வந்து நாங்க நிரூபிக்க போறோம், அதுக்கு முன்னாடி நாங்கள் ரிலீஸ் பண்ணோம்னா அது ஃபேக்கு இல்லை கிராஃபிக்ஸ் அப்படிங்கிற மாதிரி இந்த வழக்கை வந்து திசை திருப்பறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது, எதுவாக இருந்தாலும் நீதிபதி முன்னாடி சமர்ப்பிக்கிறோம் அப்படி முடிவுக்கு வந்திருக்காங்களாம். அதில் எக்கச்சக்கமான ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சங்கீதா இப்போ அவங்க தரப்புல வழக்கறிஞர்கிட்ட தெரிவிச்சிருக்காங்க. இந்த ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் இது எல்லாமே ஒரு தகுந்த ஆதாரமாக எடுத்துக்கப்பட்டா அந்த நடிகை யாரு, இப்ப இருக்கக்கூடிய நடிகை பேர் தான் சங்கீதா அந்த நடிகை அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடும். அது போக விஜயோட உண்மையான கேரக்டர் என்ன அப்படிங்கிறது வெளிவரும் அப்படிங்கிற மாதிரியும் இப்ப ஒட்டுமொத்த அவளை காத்துக்கிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.